ஜூன் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. பூச நட்சத்திரம் இருக்குது, ஆயில்ய நட்சத்திரமும் இருக்குது. எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறத பார்க்குறோம். குரு பகவான் கடகத்தில் இருக்கிறார். 5 ராசிகளுக்கு செப்டம்பர் வரை உதவி செய்கிறார். இந்த 5 ராசிகள் எவைங்கிறதையும் சொல்கிறோம். சனி பகவானை பார்க்கிறார். அதனாலே சனி பகவானுடைய தொல்லைகள் குறைந்து போயிருக்கின்றன. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிரபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். ஆனால் குரு உதவியாக இல்லை, அதுக்கு வழிபாடு பண்ணணும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. நேயர்களே, உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. ஆமாம், ஏன் ஏகப்பட்ட வெற்றி வரும் இன்னைக்கு. அதனால் வைத்திருச்சல் இருக்குது. விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. ஓம் தேவகுருவே போற்றி, தாராதேவியே போற்றி, வசுதா தேவியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி ஹெல்ப் பண்ணுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இருக்காது. ரிஷபராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். உங்கள் பிறவி குணமான சுறுசுறுப்பு, தைரியம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். உயர்வு உண்டு. ஆனால் குரு வீண் செலவுகளை தருகிறார், கவனம். அனுகூலமான எண் 5, 6, தெற்கு மேற்கு, மஞ்சள் சிவப்பு. நேயர்களே, உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. ஆமாம், ஏன் ஏகப்பட்ட வெற்றி வரும் இன்னைக்கு. அதனால் வைத்திருச்சல் இருக்குது. விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. ஓம் தேவகுருவே போற்றி, தாராதேவியே போற்றி, வசுதா தேவியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி ஹெல்ப் பண்ணுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இருக்காது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம். குரு உதவியாக இருக்கார். இன்னும் 5 மாதத்துக்கு செல்வாக்கையும் வருமானத்தையும் உயர்த்துறார். ஆனால் இன்னைக்கு சந்திரன் உதவியாக இல்லை, கவனம். பண விஷயத்தில் நிதானம். அனுகூலமான எண் 7, தெற்கு பச்சை. ராசிக்கார நேயர்களை, மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள். சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, நாகதேவியே போற்றி. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஜெயமோகனுடைய வன்முரசு புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து நியாய தர்மப்படி இருங்க. குலதெய்வத்தை நினச்சி காக்கைக்கு சோறு வைங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, குருவும் உதவியாக இல்லை, சந்திரனும் உதவியாக இல்லை. எனவே கவனம். செலவிலே நிதானம், உடல்நலத்திலே அக்கறை, பொறுமை, ஜாக்கிரதை. ஆனால் சனியை குரு பார்ப்பதினால் உங்களுக்கு சனி பகவானுடைய தொல்லைகள் வெகுவாக குறைந்து போயிருக்கின்றன. மொத்தத்தில் இன்னைக்கு வழிபாடு பண்ணணும், சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண் 2, தெற்கு மஞ்சள். ராசிக்கார நேயர்களை, மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள். சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, நாகதேவியே போற்றி. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஜெயமோகனுடைய வன்முரசு புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து நியாய தர்மப்படி இருங்க. குலதெய்வத்தை நினச்சி காக்கைக்கு சோறு வைங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். உங்கள் பிறவி குணம், தைரியம், அது ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி. ஆனால் குரு வீண் செலவுகளை தருகிறார், அதிக தூக்கத்தை தருகிறார். எனவே வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குது. ஆனால் குரு உதவியாக இல்லை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பரிகாரம் சொல்கிறோம். இன்று வெற்றி, உயர்வு, நிம்மதி. நேயர்களே, உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. ஆமாம், ஏன் ஏகப்பட்ட வெற்றி வரும் இன்னைக்கு. அதனால் வைத்திருச்சல் இருக்குது. விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. ஓம் தேவகுருவே போற்றி, தாராதேவியே போற்றி, வசுதா தேவியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி ஹெல்ப் பண்ணுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இருக்காது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். குரு உதவியாக இருக்கிறார். இன்னும் 5 மாதத்துக்கு வருமானத்தையும் லாபத்தையும் அதிகமாக்குகிறார். மொத்தத்தில் நல்லது, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 6, வடக்கு தெற்கு, மஞ்சள் சிவப்பு. நேயர்களே, உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை.
ஆமாம், ஏன் ஏகப்பட்ட வெற்றி வரும் இன்னைக்கு. அதனால் வைத்தறிச்சல் இருக்குது. விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. ஓம் தேவகுருவே போற்றி, தாராதேவியே போற்றி, வசுதா தேவியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி ஹெல்ப் பண்ணுங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணுங்கள், திருஷ்டி இருக்காது. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்திற்கும் வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, வெற்றி உண்டு. அப்புறம் என்ன, ஆனால் குரு உதவியாக இல்லை இந்த 5 மாதத்துக்கு. அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும், சொல்லிடுறோம். தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் சிக்கல் பண்ணுறார், ஆனால் இன்றைக்கி நாள் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, மஞ்சள் வெள்ளை. நேயர்களை நன்மைகள் அதிகமாக இருக்கிறதுனால பிறரோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிறீங்க, அதை தடுக்கணும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. எனவே சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, விநாயகருக்கு தீபம் போடுங்க, குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆற்றுங்க. ஓம் புஷ்கரமே போற்றி, ப்ரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றிங்கிற மந்திரம் அப்பப்போ சொல்லிக்குங்க. சுஜாதா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம்ட்டு. அதை படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இருக்காது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. குருவும் உதவியாக இருக்கிறார். அதனால இன்னும் 5 மாதத்திற்கு குருவினாலே அதிர்ஷ்டம் அதிகமாகும், உயர்வு உண்டு. நேயர்களை நன்மைகள் அதிகமாக இருக்கிறதுனால பிறரோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிறீங்க, அதை தடுக்கணும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. எனவே சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, விநாயகருக்கு தீபம் போடுங்க, குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆற்றுங்க. ஓம் புஷ்கரமே போற்றி, ப்ரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றிங்கிற மந்திரம் அப்பப்போ சொல்லிக்குங்க. சுஜாதா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம்ட்டு. அதை படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இருக்காது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சந்திராசிரமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகள் மட்டும். கவனம், பொறுமை, நிதானம். மூலம், பூராடம், உத்திராடம் 1, 3 நட்சத்திரத்துக்கும். குரு தான் உங்கள் ராசிக்கு தலைவர், கிழமைக்கு தலைவரும் அவர் தான். ஆனாலும் நிதானம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. குருவும் இன்னும் 5 மாதத்திற்கு உதவியாக இல்லை, உடல்நலத்திலே பாதிப்பை ஏற்படுத்துகிறார், கவனம். ராசிக்கார நேயர்களை மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள், சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, நாகதேவியே போற்றி. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஜெயமோகனுடைய வன்முரசு புத்தகம் படித்து பாருங்கள், கோயிலில் இருந்து. நியாய தர்மப்படி இருங்க, குலதெய்வத்தை நினச்சி காக்கைக்கு சோறு வைங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். குரு பகவானுடைய கருணையும் இருக்கிறது. இன்னும் 5 மாதத்துக்கு அவர் உதவி செய்கிறார், எனவே நல்லது. அனுகூலமான எண் 1, 9, வடக்கு தெற்கு, மஞ்சள் சிவப்பு. நேயர்களை நன்மைகள் அதிகமாக இருக்கிறதுனால பிறரோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிறீங்க, அதை தடுக்கணும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. எனவே சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, விநாயகருக்கு தீபம் போடுங்க, குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆற்றுங்க. ஓம் புஷ்கரமே போற்றி, ப்ரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றிங்கிற மந்திரம் அப்பப்போ சொல்லிக்குங்க. சுஜாதா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம்ட்டு. அதை படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இருக்காது. கும்பராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம். குருவும் உதவியாக இல்லை. எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை செய்கிறார். ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. குரு உதவியாக இல்லை, சந்திரனும் உதவியாக இல்லை, இன்று சிறப்பாக இல்லை. ராசிக்கார நேயர்களை மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள், சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, நாகதேவியே போற்றி. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஜெயமோகனுடைய வன்முரசு புத்தகம் படித்து பாருங்கள், கோயிலில் இருந்து. நியாய தர்மப்படி இருங்க, குலதெய்வத்தை நினச்சி காக்கைக்கு சோறு வைங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. மீனராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இருக்கிறது. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, நிம்மதி, வெற்றி உண்டு. குரு உதவியாக இருக்கிறார், 5ஆம் இடத்துல இருந்து கொண்டு அதிர்ஷ்டத்தை அதிகமாக்குகிறார். உங்களுக்கு நன்மை, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களை
நன்மைகள் அதிகமாக இருக்கிறதுனால பிறரோட வயிற்றெரிச்சலை கொட்டிக்கிறீங்க. அதை தடுக்கணும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. எனவே சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, விநாயகருக்கு தீபம் போடுங்க, குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. ஓம் புஷ்கரமே போற்றி, ப்ரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றிங்கிற மந்திரம் அப்பப்போ சொல்லிக்குங்க. சுஜாதா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம்ட்டு. அதை படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இருக்காது. நேயர்களே, இன்று பல ராசிகளுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா நாள் நல்லா இருக்குது, திதி நல்லா இருக்குது. அதனால் பயன்படுத்திக்கோங்க. மொத்தத்தில் இன்று பல ராசிகளுக்கு நல்ல நாள். குரு பகவானுக்குரிய நாள். குரு இன்னும் 5 மாதத்துக்கு 5 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அந்த உதவி செய்கிற ராசிகள் மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். மீதமுள்ள 7 ராசிக்காரர்களுக்கு தொல்லை. ஆனால் கடகத்தில் இருந்து குரு பகவான் சனி பகவானை பார்ப்பதால் சனி பகவானுடைய தொல்லைகள் வெகுவாக குறைந்திருக்கின்றன. அது குறித்து சந்தோஷப்பட்டுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். நாளை பார்க்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.